எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 47 திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் டிபிஆர்னு போடுறது வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை 4வது பிரவசனம் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. இது வந்து சீதையை கொண்டு அசோகவனத்துல ராவணன் வச்சிடறான் இல்லையா? அந்த நேரத்தில் ராவணன் நினைச்சா சீதையை ஈஸியாக அடைஞ்சிருக்கலாம். அவன் வந்து அவனுக்கு இருக்க பராக்கிரமத்துக்கு அவனால அடைய முடியும். ஆனா அவனுக்கு ஒரு சாபம் என்னன்னா, அவன் அதுக்கு முயற்சி பண்ணல. முடியுமா முடியாதான்றது அப்புறம் தெரியும். பிராட்டியும் அவனை அழிச்சிட முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவன் அதுக்கு ஏன் முயற்சி பண்ணலன்னா, அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. அவனுடைய சாபம் என்னன்னா, தன்னை விரும்பாத எந்த பெண்ணையும் அவன் தீண்டக்கூடாது. அதனால்தான் அவன் சீதையை வந்து பூமியோட பேத்து எடுத்துட்டு போறான். அங்க போன அப்புறம் கூட சீதையை தொடவே இல்லை. மேல கை வைக்காமலே பேசிட்டு இருந்ததெல்லாம் அதான். கொண்டு போய் சீதோ அசோகவனத்துல சிறை வச்சு திரிசடைய லீடரா போட்டு அவளுக்கு ஒரு 10 அரக்கியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சீதையை மனசை மாத்துக்கோன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறான். ஆனா சீதை வந்து மனம் மாறலாம் முடியுமா? சீதையெல்லாம் மனம் மாறவே இல்லை. அங்க போன மாற மாட்டான். தாயாரோட அம்சம் இல்லையா? சீதைய ராவணன் வருவானான். ராவணன் வந்து இவளை பார்க்கறதுக்கு தசமுகன்றது 10 முகம். அதான் ராவணன். தசமுகன்றது ராவணனோட பேர். தசமுகனை செற்றவனோன்றதுக்கு வந்து அழிக்கிறது, ஜெயிக்கிறது எல்லா அர்த்தமும் உண்டு. செற்றவனா இந்த இடத்துல வந்து தசமுகன் அழியறதுக்கு காரணமா இருந்தது. அததான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ற. அந்த ராவணன் அழியறதுக்கு காரணமா இருந்தாள் பிராட்டி. அது மாதிரி நான் அதான் பண்ணிருக்கேன்னா என்ன, ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற தன்னை சிறுமைப்படுத்திட்டு தன்னுடைய எண்ணங்களை மற்றவருடைய மனசில் தன்னுடைய எண்ணங்களை உயர்த்திக்கிறார். அதாவது உயர்வு வரும்போது அடக்கம் வரும். அதான் பதவி உயரும் போது பணிவு வரும்ன்றாங்க இல்லையா? அது மாதிரி அவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால தனக்கு ஒன்றும் தெரியவே இல்லைன்னு அடக்கமா சொல்றா. ராமானுஜர் அதை வந்து ரொம்ப சாகிச்சு கேட்டுக்கிறேன். அவன் சொல்றா. அதுதான் சொல்றாங்க, தசமுகனை சிற்றேனும் பிராட்டியை போலே. நான் வந்து சீதா பிராட்டி மாதிரி ராவணன் அழியறதுக்கு, ராவணன்ற அரக்கம் தேவர்களுக்கு எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துட்டு வந்த பூலோகத்துல அத்தனை ஜீவராசிகளுக்கு போது கூட துன்பம் கொடுத்துட்டு வந்த அந்த ராவணன் யாராலையுமே அழிக்க முடியாது. ராவணனை அழிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன அப்படின்றான். தன்னை சிறுமப்படுத்திக்கிறான் அந்த இடத்துல சொல்றேன். அதுதான் சீதையை திருச்சடைன்றது யாருன்னா விபீஷ்ணனோட பொண்ணு. அவளை லீடரா போட்டு அவளோட தலைமையில எல்லாரும் பாத்துக்கிறாங்க. ஆனா திருச்சடைக்கு விபீஷ்ணனோட அந்த பக்தி, அந்த குணங்கள்லாம் மனசுல உண்டு. அதனால அவ என்ன நினைக்கிறா, நக்குரூர் மாதிரிதான். ஐயோ இவ்வளவு பெரிய அக்கிரமத்தம் பண்றானேவோ, இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கா, அரசாங்கத்து வேலை, அந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கா. அடிக்கடி சீதைக்கு ஆறுதல் சொல்றா. அவ, நீ கவலைப்படாத, உன் எண்ணம் நிறைவேறும், ராமர் வருவார், உன்னை கட்டாயம் கூட்டு போவார். சீதை திரியோதரன் வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு பண்ணப்ப கூட முயற்சி பண்ணப்ப கூட அதுதான் சொல்றாங்க, நீ பண்ணாத, நிச்சயம் ராமர் வருவார், காப்பாத்துவார்னு. அனுமார் வந்தப்ப கூட அனுமார் மேல சந்தேகப்பட்டா சீதை. ராவணன் அப்பதான் அனுமார் வந்து அசோக மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப ராவணன் வரான். ராவணன் வந்து இப்ப சீதை கிட்ட கெஞ்சுறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ மாட்டேன்றேன்னு. சீதை ஒரு நாள் ராவணன் மூஞ்சி நிமிர்ந்து பார்த்ததே கிடையாதான். பக்கத்துல ஒரு துரும்பு ஒண்ணு கிள்ளி அப்படி போடுவான் கீழே. போட்டுட்டு அந்த துரும்பை தான் ராவணன் நினைச்சுட்டு அந்த துரும்பு பார்த்து தான் பதில் பேசுவாளாம், சொல்லுவாளாம். அந்த துரும்பு பார்த்து தான் சொன்னாளா, நீ அழிவுக்கு காரணமாகாத, நீ அழிஞ்சு போறதுக்கு வழி தேடாத, என்னோட ராவன் வந்து ராமன் வந்து என்னை கட்சியை காப்பாத்தி கூட்டு போவார், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு, நீ என்ன பண்ணாலும் நீ உன்னோட இது என்கிட்ட நடக்காது அப்படின்ட்டு போற. அப்பதான் அவன் என்ன சொல்றான், சீதைக்கு இன்னும் உனக்கு 30 நாள் டைம், இந்த 30 நாளைக்குள்ள நீ உன் மனசை மாத்திக்கலன்னா நான் இந்த பூலோகத்தையே அழிச்சிடுவேன், உன்னையும் சேர்த்து எரிச்சிடுவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு போறான் சீதையை. அதனால போனோடனே சீதை அழறா. ஆனா சீதை உடனே சொல்றா ராவணனுக்கு, நானும் சொல்றேன் இன்னும் 30 நாள்ல நான் வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுவேன் அப்படிங்கிறா. அந்த எண்ணம் மனசுல ஓடிட்டு இருக்கு. அவ போன உடனே சீதை அழறா. அழும்போது அவெல்லாம் போன உடனே வாஞ்சனை என்ன பண்றா, நான் நினைக்கிறேன் மற்ற அறிக்கைகள்லாம் அப்படியே மயக்கமாயி அப்படியே படுத்துட்டு இருக்கா. ஆஞ்சநேயர் அவ முன்னாடி சீதை முன்னாடி குதிக்கிறார் மேல இருந்து, மரத்துல இருந்து குதிச்ச உடனே சீதை என்ன நினைக்கிறா, இது வந்து ராவணனோட வேலை தான் போல் இருக்கு, யாரையோ விட்டு நம்ம வந்து இது வரைக்கும் இந்த விரோதமா பேசின்னு வந்தோம், இப்ப நியாயமா பேசி அவளை பணிய வைக்கிறதுக்கு வழி பண்ணலாம், ராமனோட தூதன் மாதிரி யாரையாவது அனுப்பிச்சு அவகிட்ட பேச வைக்கலான்றதுக்கு அனுப்புறா போல இருக்குன்னு நினைச்சிட்டு ஆஞ்சநேயர் நம்ப மாட்டேன். அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து இந்த தலையில அணிஞ்சுக்கிற ஆபரணம் அதை ராமர் கொடுக்குறார். அதை கொடுக்க கனையாழி இதை கொடுக்குறார். அவ வந்து கனையாழி கொடுக்குறாளா,
அவ வந்து தலையில அடிச்சுக்கிற ஆபரணத்தை கொடுக்குறா. ராமர் வந்து கனையாழியை கொடுத்துருவேன். கனையாழியை பார்த்த உடனே தான் அவளுக்கு வந்து ராமரோட கனையாழியை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் மேல கொஞ்சம் பக்தி வருது, தோன்றுறது. அப்ப ராமர் வந்து நீங்க கண்ணை மூடிட்டு பாருங்க, எனக்குள்ள உங்க ராமர் தெரியுவாருன்னு சொல்றா. கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது ஆஞ்சநேயரோட மனசுல ராமரும் சீதையும் உள்ள உட்கார்ந்துருக்கா, அந்த கோலம் தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் நம்புறா. நம்பினப்புறம் அப்ப அவ சொல்றா, இந்த ராவணன் சொன்னதை வச்சு, இன்னும் 30 நாள்ல என்ன ராமர் இங்கிருந்து காப்பாத்தி கூட்டின்னு போலன்னா நான் வந்து தீ குளிச்சிடுவேன். என்னை இன்னும் 30 நாள் ராமர் வந்து என்னை காப்பாத்தி கூட்டின்னு போகணும். இந்த விஷயத்த ராமருக்கு சொல்லணும். ஆஞ்சநேயர் சொல்றார், என் தோல்ல ஏறி உட்காந்துங்க, ஒரு நிமிஷமா தூக்கிட்டு அங்க சேர்த்துடுறேன்னு. இல்ல, இந்த ராவணனை அழிக்கணும், என்னை வந்து என் ராவன் வந்து ஜெயிச்சுதான் கூட்டின்னு போகணும். இந்த ராவணன் என்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்தான், இவனை அழிக்கணும், இவனை அழிச்சுட்டு தான் என்னை கூட்டின்னு போகணும், என் ராமன் தான் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றாரு. சொன்ன அப்புறம் தான் இல்லடா, சீதா பிராட்டியா அந்த ராவணன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராமன் தான் அழிக்கணும்னு அவர் நினைக்கிறார். தன்னை கவர்ந்துன்னு வந்தான் இவன், தன்னுடைய தன்னை வந்து கவர்ந்துன்னு வந்ததுக்காக அந்த பலனை அவன் வந்து தன்னுடைய பதியினால்தான் அவன் சாகணும். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. இல்லடா, சீதை வந்து பெருமாள் தாயார், அவன் மனசு வச்சா ஒரு தீட்சணையும் ஒரு பார்வை பார்த்தாலே ராவன் அவனை எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுவான். அதனால ராவணனை அழிக்கணும், இவளுக்கு அழிக்கணும்ன்றது, ராமர் கையால ராவணனை அழிக்கணும் அப்படின்றதுதான் அவளோட எண்ணம். அதனாலதான் 30 நாள் டைம் கொடுத்து அனுப்புறா ஆஞ்சநேயர்கிட்ட. ஆஞ்சநேயர் மறுபடியும் வரார். வந்து எல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அப்போ அங்கே அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், லங்கா உள்ள போய் பேசுறா, தூது பேசுறா, ஒத்து வரல, வாலில் தீ வைக்கிறா, இப்போ லங்கையை கொளுத்திடுறார். கொளுத்திட்டு கடல்ல அடைச்சிட்டு வந்து சீதைக்கு முன்னாடி நிற்கிறார். நிற்கும்போது அப்போ சீதை முழுசா நம்புறான். ஏன்னா இலங்கை கொளுத்து விட்டு எரியுது இல்லையா, அதை திருச்சி சொல்றா, எங்க பார்த்தாலும் எரியுது, என்ன பண்ணாலும் தெரியல அப்படின்னு. அப்புறம் சீதை சொல்றா, இல்ல இது இங்க வந்துட்டு போனானே அனுமான், அவன் உண்மையான பக்தன், அவனால வந்ததுதான், அவனை சரியா மதிக்கல, ராவணன் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால ஆயிருக்கு அப்படின்றா. பொழுது விட்டு எரியுது, ஸ்ரீலங்கா ஃபுல்லா எரியுது, இலங்கை பூரா எரியுது. எரியறத காமிச்சு திருச்சடை சொல்றா சீதை கிட்ட, பாரு ஏதோ சீதைக்கு இலங்கைக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு, ஆஞ்சநேயர் மூலமா ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்றா. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்து அங்கே குதிக்கிறார். குதிச்சு கிட்ட நான் போறேன், நான் அந்த இவரை பார்க்க போறேன், ராமர்கிட்ட போய் நான் விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இதை கொடுக்குறா. கடலில் வச்சுருக்க அந்த எத்தி சுற்றி ஒன்றுக்கு அது மாதிரி அதை கொடுக்குறா. அதை கொடுத்துட்டு ராமர்கிட்ட வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் வந்து வாழ்த்துறதுக்கு என்ன ஆஞ்சநேயர் சேவிக்கிறார். சேவிக்கும் போது வாழ்த்துறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்றான், அங்கே பக்கத்தில் வெத்தலை கொடி இருக்கு, அந்த வெத்தலை கொடியிலேருந்து 2 வெத்தலையை கிள்ளி அவருக்கு ஆஞ்சநேயர் தலையில போட்டு, நீ எப்பயும் சரி நீங்க அந்த இலையை வச்சு வாழ்த்துறாங்களாம். அதனாலதான் இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை எல்லாம் கட்டி போடுறோமே, அது காரணம் தான். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலையை மாலையா பண்ணி போட்டது வந்து அதுதான். அந்த சீதை வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலைக்கு பரிச்சயமானது ஆஞ்சநேயருக்கு. அவ பண்றா. அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் தெரியும், வந்து சேர்ந்துடுறார். அது மாதிரி அந்த இடத்த அதைத்தான் சொல்றா, அந்த மாதிரி நான் இருந்தேனா அப்படின்னு திருக்கோவில் பண்பிள்ளை சொல்றா. அதான் தசமுகனை செற்றியனும். இந்த தசமுகன்றதுக்கு வந்து பராசர பற்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதை ஜெயிச்சவ சீதை அப்படின்றது. ஞானேந்திரியன்றதுக்கு வந்து என்ன, கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்ச்சி. இதுல இந்த 5 இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்ன்றது கை, கால், வாய், மலம், மூத்திர துவாரங்கள் 2, மூத்திர மல துவாரங்கள் 2. அதுதான் கர்மன்றது வந்து காரியத்துக்காக இருக்குது, காரியங்களுக்காக இருக்குது. ஞானன்றது நமக்கு உணர்றதுக்காக இருக்குது. அதுதான் இதுல சொல்ற கண், காது, மூக்கு சொல்லியிருக்காரு. கண்ணால பாக்குறதுலயே சீதை வந்து கெட்ட நிகழ்வுகளை பார்க்கவே மாட்டாளாம். கண், காதும் அது மாதிரி. யாரோ என்ன நோத்திட்டு இருப்பா அந்த யாருக்கெல்லாம், அதெல்லாம் சீதைக்கு காதில் விழவே விழாதான். ஏன்னா அந்த இந்திரியங்களை வென்றவளாம், அதெல்லாம் விழக்கூடாது, என் காதில் விழக்கூடாதுன்னு நினைச்சா விழாதான். அது மாதிரி மூக்கு வந்து அவ எந்த இந்த இந்த நறுமணமான வாசனைகளை எல்லாம் முகரவே இல்லையா, அந்த உணர்வே தெரியாதான் சீதைக்கு. ஏன்னா அந்த உணர்வு அந்த நுகரும் சக்தியை வந்து வென்றவளாம். அதனால அவளுக்கு நுகர்வெல்லாம் நான் அவருடைய பீதாம்பர அந்த வாசம், ராமருடைய எண்ணங்கள், ராமருடைய மனம், அது மட்டும்தான் அவளுக்கு மூக்கால முகர முடியுமா. நாக்கு அது மாதிரி சாப்பிட்றதுல எதுவுமே ருசியே தெரியாது அவளுக்கு, ருசியே கிடையாது. அவள் சாப்பிட்டதெல்லாம் பழங்கனிகள் தான். அசோகவரத்தில் அந்த பழங்கனிகள் வந்து நன்னா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லையா. ஐயோ இது நன்னாவே இல்லையன்னு தூக்கி போட்டதும் இல்லையா. என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவாங்க. அது மாதிரி நாக்குக்கும் அந்த ருசி தெரியாதான். தொடு உணர்ச்சின்றதுக்கு சீதையை வந்து யாரும் தொடவே முடியாது.
சீதையை அந்த ராட்சசிகள் அத்தனை பேர் இருந்ததுல சீதையை கையை பிடிச்சி தூக்கி தொட்டு பேசின வந்து திருச்சடவத்தி தான். திருச்சடவத்தி தான் அதை பண்ணிதான். அப்பயும் திருச்சடை எல்லாம் பண்ண அவளை பிடிச்சி தூக்கும்போது கொஞ்சம் கூட அவளோட உடம்புல அந்த உணர்வுகள் தெரியவே தெரியாதான் சீதைக்கு. சீதைக்கு வந்து அந்த மாதிரி, அதாவது அந்த ஞான இந்திரியங்கள் அஞ்சையும் வென்றவளம் சீதை. அதே மாதிரி கர்ம இந்திரியங்கள் 5, கை கால் வாய் மலம் மூத்திர துவாரங்கள், இதெல்லாம் வந்து அவ வந்து கை கால் வாய்க்கெல்லாம் வந்து வேணும்னா தான் சாப்பிடுவாளாம். எதாவது வேணும்னா மட்டும்தான் கை காலுக்கு வந்து அந்த வேலையை கொடுப்பாளாம். வாயில வந்து எதாவது வேணும்னா தான் சாப்பிடுவாளாம். அவ சாப்பிட வேண்டாம் நினைச்சால்தான் வாய் சாப்பிடாதான். வாயை வந்து சாப்பிடாதுன்னு நினைச்சிட்டாலும் மனசுல சாப்பிடாதான். பசினாலும் எதுவாக இருந்தாலும் அது மாதிரி இதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மல மூத்திரங்கள்லாம் வந்து தெரியவே தெரியாதான். அவன் போறது, அவன் வெளியில போறதே தெரியாதான், திரிஜடைக்கும் தெரியாதான், எப்ப போனா எப்ப வந்தா என்னன்றதே தெரியாதான். கட்டுப்படுத்துற சக்தி அதெல்லாம் வந்து தாயாரோட அம்சமான சீதைக்கு இருக்குதான் அங்க அசோகவனத்துல. அதை தான் இங்க சொல்லும் போது அதையும் ஒரு காரணமா சொல்ற. தசமுகன்றதை வந்து அதையும் சொல்ற. மனிதனுக்குரிய 10 துவாரங்கள் 10 இது, அதை வந்து ஜெயிச்சவ வந்து சீதை. அது மாதிரி ஆனா அது மாதிரி நான் ஜெயிச்சவளா அதெல்லாம் எனக்கு இல்லையன்ற மாதிரியும் சொல்றேன். அதையும் ஒரு காரணமா பராசரப்பட்ட சொல்றாரு. தசமுகன்றது ராவணனை சொல்ல இதை சொல்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனா கதையில வந்து இவ சொன்னதுல வந்து ராவணனை சொன்னதாதான் இவரும் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ராமானுஜரும் ராவணனை சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பராசரப்பட்ட இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, புதுமையான விளக்கம். அதான் தசமோகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ராவணனை ஜெயிச்சா ராவணனுக்கு வந்து அழிவுக்கு காரணமா இருந்தேன்னா நான் சீதா பிராட்டி போல என்ன போய் சொல்றீங்களே பெருமையா அப்படின்னு சொன்னார். இது நம்மளுக்கு வந்து 4வது பிரவச்சனம். பார்ப்போம், நாளை சந்திப்போம்.